வெல்கம் டு டே 12 சேலஞ்சுங்க. ஸோ நேற்று வந்து டீடாக்ஸ் ஜூஸ் நம்ம பற்றி பார்த்தோம். ஸோ ரொம்பவே சூப்பரான ஜூஸு. ஸோ குரூப்பில் எல்லாருமே ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்னும் ஃபோட்டோ எதுவும் அனுப்பாதவங்க இன்னையிலேருந்து, அதாவது அடுத்த நாள்லேருந்தே நீங்கள் வந்து பண்ண ஆரம்பிங்க, ஓகேங்களா? இன்னைக்கு முடியலனாலும் நாளையிலேருந்து குரூப்பில் டெய்லியுமே அந்த 21 நாளுக்குள்ளே 21 நாள் வரைக்குமே அந்த டீடாக்ஸ் ஜூஸை ஃபோட்டோ எடுத்து போடுங்க, சரிங்களா? அண்ட் இந்த டீடாக்ஸ் ஜூஸ் நான் சொன்னது ஒரு 60 நாளாவது நீங்கள் எடுத்துகிட்டே இருக்கணும். அப்போ அதோட ரிசல்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும். அல்சர் ரிலேட்டட் பிரச்சனைகள், வயிறு ரிலேட்டட் பிரச்சனை எல்லாருக்குமே இது ஒரு மாமருந்துன்னே சொல்லலாம், சரிங்களா? ஸோ இன்னைக்கு டே 11. ஸோ டே 11ல் நம்ம வந்து டீடாக்ஸ் பார்த்துட்டோம். ஸோ இப்போ டே 12 சேலஞ்சுக்கு ஒரு பார்த்துடலாம், சரிங்களா? ஸோ டே 12 நான் இன்னைக்கு என்ன சொல்ல போகிறேன்னா ஃப்ரூட்ஸ். ஸோ டே 1லேருந்து நிறையா பேர் வந்து என்கிட்ட வந்து கேட்டுருக்கீங்க ஃப்ரூட்ஸை பற்றின டவுட்ஸ் இருக்குது, எப்போ சாப்பிட்ணும் இதெல்லாமேங்கிறது. ஸோ ஃப்ரூட்ஸ் பற்றி டீட்டெயிலாக வந்து நியூட்ரிஷன்ற கோர்ஸ் நம்மளுக்கு வரும் 2வது மந்த்து. அதில் வந்து டீட்டெயிலாக நான் சொல்லுவேன், சரிங்களா? ஏன்னா இப்போ வந்து ரொம்ப உங்களை கன்ஃபியூஸ் பண்ண நான் விரும்பலை. ஏன்னா இப்போ நம்ம டீடாக்ஸ் ஃபேஸில் தான் இருக்கோம். ஸோ நிறைய பேர் வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கான கேள்விகள்லாம் குரூப்பில் கேட்குறீங்க. பட் நான் அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னா, இப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை அப்படியே வரணும். ஏன்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அதனால தான் நான் வந்து ஒன்று வந்து நீங்கள் அந்த கோர்ஸில் சொல்கிறதா இருக்கலாம், இல்லை என் சைட்லேருந்து 1-2 ரிப்ளை வராமல் இருக்கிறதுக்கான ரீசன் என்னென்னா, அந்த கேள்விகள்லாம் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் அப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும், எதை பண்ணணும் எதை அடுத்து பண்ணணுன்றது, ஓகேங்களா? ஏன்னா நம்மளோட தீமே பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களை கூட்டிகிட்டு போகணுன்றது தான். அப்போ தான் வந்து ரிசல்ட் வரும், சரிங்களா? ஸோ இப்போ ஃப்ரூட்ஸ் வந்து இந்த டைமில் ஃப்ரூட்ஸை பற்றி என்ன தகவல் நான் கொடுக்கணுமோ அதை நான் கொடுக்குறேன். ஸோ ஃப்ரூட்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து டீடாக்ஸ், நம்ம உடம்போட கழிவை நீக்கணும், ப்ளஸ் கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை போக்குறதுக்கு ஃப்ரூட்ஸ் எப்படி உதவுது அப்படின்றத சொல்கிறேன். ஸோ ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி ஃப்ரூட்ஸ் மட்டுமே ஒரு உணவாகவே இருந்துட்டு இருந்தது. ஆதி காலத்தில் மனுஷங்களுக்கு 2 உணவு தான், ஓகேங்களா? ஒன்று வந்து ஃப்ரூட்ஸு, அதாவது பழங்களை சாப்பிட்டு வாழ்ந்தாங்க. இன்னொன்று வேட்டையாடி விலங்குகளை சாப்பிட்டு வாழ்ந்தாங்க. இவ்வளோதாங்க. அப்போ வந்து விவசாயமே இல்லை. அந்த நம்ம இப்போ சாப்பிட்ற அரிசி, பருப்பு, காய்கறிகள் அப்படின்றப்ப எதுவுமே வந்து கிடையாது. விவசாயமே வந்து கடந்த ஒரு சில ஆயிரக்கணக்கான வருஷங்கள்ல தான் வந்து பண்ணிட்டு இருக்கோம். பட் நான் சொல்ற ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடியே, 2000 வருஷம் 3000 வருஷத்துக்கு முன்னாடிலாம் காட்டுல ஆதிவாசி இருக்கும் போது அவனுக்கு கிடைக்கிற ஒரே உணவு பார்த்தீங்கன்னா மரத்துல இருந்து விளையிற பழங்கள், அதுக்கப்புறம் மிருகங்களை வேட்டையாடி சாப்பிடுவாங்க, சரிங்களா? அப்போ ஃப்ரூட்ஸ் வந்து நம்மளோட தொடர்பிலே இருந்த ஒரு மாபெரும் ஒரு உணவு, நம்மளை உயிரை காக்கிற ஒரு உணவு வந்து ஃப்ரூட்ஸ் தான், சரிங்களா? அப்படிதான் இருந்துட்டு வந்தது. ஸோ இப்போ வந்து ஃப்ரூட்ஸில் ஏன் வந்து நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் ஏன் வந்து கான்ஸ்டிபேஷனையோ இல்லை உங்கள் உடலில் கழிவு நீக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 5 ரீசன் சொல்கிறேன். ஒன்று வந்து ஃபைபருங்க. ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர் ரிச் கண்டென்ட். ஃபைபர்னா என்னன்னா நார்ச்சத்து. சில உணவுகளில் பார்த்தீங்கன்னா நார்ச்சத்துன்னு சொல்லுவோம். அது சில காய்கறிகளில் பழங்களில் மெயினாக இருக்குது, ஓகேங்களா? அதாவது நம்ம நான்வெஜ்ஜில் பாலில் அதுலலாம் கிடையாது. ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ்லாம் நார்ச்சத்து இருக்கு. இந்த நார்ச்சத்து வந்து சொல்யூபிள் ஃபைபர், இன்சொல்யூபிள் ஃபைபர் சொல்லுவாங்க. அதாவது கரையிற நார்ச்சத்து, கரையாத நார்ச்சத்து, ஓகேங்களா? ஸோ ஃப்ரூட்ஸில் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. ஸோ இதனால் என்ன ஆகும்னா, நம்ம சாப்பிட்ற உணவு நம்மளுக்கு வந்து நல்ல வந்து பாக்டீரியாவுக்கு வந்து அந்த நார்ச்சத்து வந்து உணவுங்க. நான் சொன்னேன் இல்லையா, அந்த கரையாத நார்ச்சத்துலாம் வந்து நம்ம உடம்பால டைஜஸ்ட் பண்ண முடியாது. நம்ம வயிறுக்குள்ள இருக்கிற பாக்டீரியா வந்து அதை சாப்பிட்டு அப்ப நல்ல பாக்டீரியாவும் வளரும். ஸோ அப்ப நல்ல பாக்டீரியா வந்து நம்ம வயிற்றுக்குள்ள நிறைய இருக்குதோ, கெட்ட பாக்டீரியாவோட நல்ல பாக்டீரியா எப்போ வளரும்னா இந்த மாதிரி ஃபைபர் ரிச் ஃபுட்டு சாப்பிடணும். நார்ச்சத்து அதிகமா இருக்கிற காய்கறிகள் பழங்கள் சாப்பிட்டா வரும். ஸோ இந்த நார்ச்சத்து என்ன பண்ணும்னா, இது வந்து இந்த கரையாத நார்ச்சத்தை இந்த பாக்டீரியா சாப்பிட்டு அதுவுமே என்ன பண்ணும்னா நம்மளுக்கு வயிறை வந்து சுத்தம் பண்றதுக்கு அது ஒரு ஹெல்ப் பண்ணும். இன்னொன்று, கரையும் நார்ச்சத்து சொன்னேன் இல்லையா, அதாவது சொல்யூபிள் ஃபைபர். அது வந்து ஒரு ஜெல்லு மாதிரி ஃபார்ம் ஆகுங்க உள்ளுக்குள்ள. அதாவது கரைஞ்சி ஜெல்லு மாதிரி ஆகி நம்ம மலம் வந்து கட்டியா இல்லாம அதை வந்து இலகுவாக்கும், ஓகேங்களா? ஏன்னா எப்பவுமே நம்ம சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, அரிசி சாப்பாடு அது இது ப்ராசஸ் ஃபுட்டு அது மாதிரி சாப்பிடும்போது மலம் வந்து இறுகிடும். ஏன்னா தண்ணி கண்டென்ட்டே கிடையாது. ஃப்ரூட்ஸில் பார்த்தா ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்து தண்ணி கண்டென்ட் அதிகம். ப்ளஸ் இந்த மாதிரி சொல்யூபிள் ஃபைபர் என்ன பண்ணுன்னா நம்ம மலத்தை வந்து கொஞ்சம் சாஃப்டாக இலகிரும். இலகினால என்ன ஆகும்னா அந்த மலம் வந்து குடல் வழியாக பாஸ் ஆகி நம்ம பாத்ரூம் வந்து ரொம்ப சிரமம் இல்லாமல் பாத்ரூம் வெளியில் போகிறதுக்கு யூஸ் ஆகும், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு யூஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா பழங்களில் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லக்கூடிய பொருள் வந்து அதிகமாக இருக்கு. ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட் என்னன்னா நம்ம உடம்புக்குள்ள ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்ன்ற ஒரு விஷயம் வந்து ஃபார்ம் ஆகுங்க. அதை நான் வந்து ஃபியூச்சர் கிளாஸ்ல சொல்றேன். பட் ஜஸ்ட் நீங்க கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க.
ஃப்ரீ ரேடிக்கல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்குள்ள ஒரு கழிவு. அதை வந்து ஃபைட் பண்ணி நீக்கிறது பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லுவோம். அது வந்து ஃப்ரூட்ஸ்ல அதிகமாக இருக்கு. இதனால நம்மளுக்கு டீடாக்ஸுக்கு வந்து ரொம்ப உதவியா இருக்கும். இன்னொன்று ஹைட்ரேஷன். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஃப்ரூட்ஸ்ல வந்து தண்ணி கண்டென்ட் அதிகம் இருக்கிறதுனால நம்ம வயித்துல இருக்க இது எல்லாத்தையுமே ஃப்ளஷ் அவுட், அதாவது கழுவி, அதாவது என்னன்னா நம்ம இப்போ பாத்ரூம்ல தண்ணி ஊத்துனா ஃப்ளஷ்ன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம வயிறுல இருக்கிற கழிவுகள்லாம் கொஞ்சம் அது வந்து எல்லாமே வலிக்கிட்டு அப்படியே அதை எடுத்துட்டு வரதுக்காக யூஸ் ஆகும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன். நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஃப்ரூட்ஸ் வந்து சத்து. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா நம்மளோட லிவருக்கு, எல்லா உறுப்புக்கும் சத்து தான், லிவருக்கு நல்ல ஹெல்த். நம்ம பார்த்தோம் இல்லையா, லிவர் தான் இருக்கிறதுலே வந்து மதர் ஆஃப் டீடாக்ஸ். டீடாக்ஸோட ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா லிவர். ஸோ லிவர் தான் ஹெட். அவர் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம உடம்பு வந்து கழிவுகள்லாம் வெளியில இன்னும் நல்லாவே தள்ளும். அப்போ நீங்க பழங்களோட சத்து லிவருக்கு போகும்போது லிவர் வந்து நல்லா இருக்கும். அடுத்து வந்து ஆல்கலைசிங் ப்ராப்பர்ட்டி. நான் முன்னாடி எல்லாம் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், நம்ம உடம்பு வந்து அசிடிக் தன்மை நிறைய ஆயிடுச்சு. இந்த மாதிரி ப்ராசஸ் ஃபுட்டை சாப்பிட்டு, கிரெயின்ஸ் சாப்பிட்டு, இந்த மாதிரி அரிசி சாதம், அரிசி சப்பாத்தி பூரி, அது மாதிரி எண்ணெய் ஐட்டம் சாப்பிட்டு, சிப்ஸ் பிஸ்கெட் இதெல்லாம் சாப்பிட்டு, பால் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்கிற அசிடிட்டி தன்மை ஏற்றிடும். எப்பவுமே நம்ம உடம்பு வந்து ஒரு சமநிலையில இருக்கணும். அதாவது அசிடிக் தன்மை, அமிலத்தன்மை சொல்லுவோம், ஆல்கலைன் சொல்லுவோம். ஓகேங்களா? இது சமமா இருக்கணும். ஆனா நம்ம இப்ப இந்த ஜெனரேஷன்ல அசிடிட்டி அதிகமா இருக்கனால தான் உங்களுக்கு ஏப்பம் வர்றதுக்கான கான்ஸ்டிபேஷனு, அல்சரு இந்த மாதிரி வருது. அப்போ இது வந்து ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்கலைசிங் ஏஜென்ட், அதாவது அமிலத்தன்மை அதிகமான உணவு. அப்போ அது வந்து அந்த பிஹெச் லெவலை வந்து அது சரிசமமா வச்சுக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால நம்மளோட அசிடிட்டி தன்மை கம்மியாகும் போது நம்மளுக்கு அது ஒரு வகையான டீடாக்சிஃபிகேஷன் தான். சரிங்களா? ஸோ மெயினாக ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கு, அதனால மலம் இலகுவாகும். தண்ணி கண்டென்ட் அதிகமாக இருக்கு, அதனாலேயும் மலம் வந்து அழகா இலகுவாகும். உள்ளுக்குள்ள இருக்கிற நல்ல பாக்டீரியா அதிகமாகும். அப்புறம் அசிடிக் தன்மையை குறைக்கும். இதனால தான் நம்ம வந்து பழங்கள் வந்து நம்மளுக்கு நல்லதுன்னு சொல்றோம். இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாமே அந்த நியூட்ரிஷன் கோர்ஸ்ல நான் கவர் பண்றேன். சரிங்களா? அது சார்ந்த டவுட் இப்போ உங்களுக்கு வேண்டாம். ஸோ அடுத்து, ஸோ இப்போ டயபெட்டிஸ் இருக்கிற மக்கள் வந்து என்னெல்லாம் சாப்பிடலாம்? ஏன்னா மெயினாக ஃப்ரூட்ஸ் பண்ணும்போது நான் டயபெட்டிஸை பற்றி பேசணும். ஏன்னா நீங்கள் வந்து எல்லா ஃப்ரூட்ஸையும் பெருசாக இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கீங்க, நீங்கள் இப்போ மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால ரொம்ப இனிப்பான உணவுகள் உங்களை சாப்பிடக்கூடாதுன்னு உங்கள் டாக்டர் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ டயபெட்டிஸ்க்கு சேஃபான ஃபுட்டு பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா கொய்யாக்கா நம்பர் ஒன் வந்து கொய்யாக்காங்க. டயபெட்டிஸ்க்குன்னு இல்லை, எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் உணவு என்ன கேட்டால் இந்த வயிறு பிரச்சனைகள் கழிவை நீக்கிறதெல்லாம் கொய்யாக்கா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள். அடுத்து வந்து வாட்டர்மெலன், தர்பூசணி. இந்த 3 விஷயத்த நீங்க வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட் சாப்பிடலாம். நீங்க உங்க டாக்டர்ஸ் வேற ஏதாவது ஃப்ரூட்ஸ் அட்வைஸ் பண்ணாலும் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். பட் இந்த 3 விஷயம் கொஞ்சம் சேஃபா இருக்கும். சரிங்களா? அண்ட் எல்லாருமே நீங்க டாக்டரோட கைடன்ஸ்ல இருப்பீங்க. இப்ப மெடிசன்லாம் நான் சொன்ன மாதிரி மெடிசனை விடக்கூடாது. மெடிசன் போடுங்க. டவுட் இருந்தா உங்க டாக்டர் கிட்டயும் கன்சல்ட் பண்ணிக்கலாம். பட் இந்த 3 உணவுகள் வந்து உங்களுக்கு சர்க்கரை லெவல் வந்து அதிகமா படுத்தாது. அதனால இந்த 3 இது வந்து டயபெட்டிஸ் பீப்பிள் பண்ணலாம். மத்தவங்களும் இதை சாப்பிடலாம். மத்தவங்க மத்த ஃப்ரூட்ஸ் கூட நீங்க வாழைப்பழம், மாம்பழம் எல்லாமே நீங்க வந்து சாப்பிடலாம். தப்பு கிடையாது. ஸோ இப்போ இன்னொரு வாட்டி ஒரு டைமிங், நேற்று ஒரு டைமிங் சொன்னோம் இல்லையா, இப்போ வந்து எப்போ சாப்பிடணும், நிறைய பேர் என்கிட்ட அடிக்கடி கேட்குற விஷயம் ஃப்ரூட்ஸை பற்றி. எப்போ சாப்பிட்றேன், நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன், எப்போ சாப்பிடலாம் அந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ இன்னைக்கு உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுக்குறேன். ஸோ நேற்று சொன்ன மாதிரி தான், நீங்கள் நைட்டு ஒரு 8 மணிக்கு தூங்குறீங்க. சாரி, 8 மணிக்கு வந்து சீக்கிரமா வந்து டின்னர் எடுத்துக்கிறீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 10 டு 11 மணி வந்து தூங்குறீங்க. காலையில 5 டு 6 மணி எந்திரிக்கிறீங்க. அடுத்து இப்போ எந்திரிச்சதுல இருந்து 1 மணி நேரம் எந்திரிச்ச உடனே தண்ணி பிளெயின் வாட்டர் குடிச்சிருங்க. ஓகேங்களா? நான் சொன்ன மாதிரி ஒரு 2 கிளாஸ் குடிச்சா போதும். அப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு வந்து நான் சொன்ன மாதிரி டீடாக்ஸ் ஜூஸ், வெண்பூசணி ஜூஸ் வந்து 1 மணி நேரம் கழிச்சு விட்டு உடனே குடிக்க வேணாம். ஒரு 1 மணி நேரம் தண்ணி குடிச்சிருக்கீங்க, அது உள்ளெல்லாம் கிளீனிங் ஆரம்பிக்கும். அடுத்து டீடாக்ஸ் ஜூஸ் குடிக்கும் போது 1 மணி நேரம் கழிச்சு, தூங்கி எந்திரிச்சு 1 மணி நேரம் கழிச்சு டீடாக்ஸ் ஜூஸ். அதுக்கப்புறம் உங்களோட மற்ற வேலைகள்ல பார்க்கலாம், வாக்கிங் போகலாம், இல்லை எக்ஸசைஸ் எதனால பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ சராசரியா ஒரு 7 மணி வச்சுக்கலாமே. 6 மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னா ஒரு 7 மணிக்கு நீங்க வந்து அந்த டீடாக்ஸ் ஜூஸை எடுத்துக்கிறீங்க. அப்புறம் என்ன பண்ணலாம்னா ஒரு 2 ஹவர்ஸ், 1.5 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் மினிமம் விட்டுட்டு ஒரு 9 மணில இருந்து 9, 9:30க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரூட்டை எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரூட் சாப்பிட்ற பெஸ்ட் டைம் வந்து காலையில. ஏன்னா காலையில உணவு உள்ள போது ஃபர்ஸ்ட் உணவு இந்த மாதிரி ரா ஃபுட்டா இருக்கணும். சமைத்த உணவோ, இந்த காரமோ, இந்த ஆயிலோ, இட்லி தோசையா, சாம்பார் குழம்பு எதுவுமே உள்ள போகுது முன்னாடி தான் நம்ம ஏற்கனவே டீடாக்ஸ் ஜூஸ் உள்ள போதா, அது வந்து நேச்சுரலா லைட்டா இருக்கும் உடம்புக்கு. அடுத்து ஃப்ரூட் எடுக்கும் போது முதல்ல அது உள்ள போயிடும். ஏன்னா நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஃப்ரூட் உடனே சாப்பிட்டீங்கன்னா அதுவும் சாப்பாடு மிக்ஸ் ஆகி அது வந்து ஆசிடிக்கு அதுல வந்து நிறைய மாற்றமாகி அந்த ஃபுல்லான அந்த சத்து உங்க உடம்புக்கு போகாது. அதனால தான் முன்னாடி எடுக்க சொல்றோம். ஸோ பெஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டு ஓவரால் டேல காலையில
நீங்கள் ஒரு வெறும் வயிறில் எடுக்கிறது தான். ஸோ அதனால் ஒரு 9 மணி டீடாக்ஸ் ஜூஸ் குடிங்க, அது க்ளீன் ஆகிடும் 1 ஹவரில். ஸோ ஒரு 9 மணிக்கு அது மாதிரி 7 மணிக்கு டீடாக்ஸ் ஜூஸ் குடிக்கிறீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் கேப் விட்டு கூட ஒரு 8:30 9 மணிக்காக கூட நீங்கள் வந்து சாப்பிடலாம். ஓகேங்களா? ஸோ ஈவினிங் வந்து முந்தின நாள் நைட்டு 8 மணிக்கு இருக்கீங்களா? ஸோ இப்போ நான் சொன்னதை பார்த்தீங்கன்னா 12 மணி நேரம் ஃபாஸ்டிங் வரும். ஓகே, இப்போ நீங்கள் அதிகமாக பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, 12 13 மணி நேரம் ஃபாஸ்டிங் பண்ணாலே போதும் தான். ஏன்னா நான் சொல்கிறேன், ஏன்னா நம்ம ஒரு லெவல் வரும்போது நானே கொஞ்சம் கொஞ்சம் மாற்றுவோம். அதுக்கான ரீசன்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ 9 மணிக்கு நீங்கள் ஃப்ரூட் சாப்பிடலாம். ஸோ இப்போ ஃப்ரூட் சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும்னா 1 மணி நேரம் முதல் மினிமம் கேப் விடணும். ஓகேங்களா? ஸோ எப்பவுமே ஃப்ரூட் சாப்பிட்டு 1 மணி நேரம் கேப் விட்டுட்டு ஒரு 10 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட்னா ஆப்ஷனல். சில பேர் வந்து ஃப்ரூட்ஸே நான் நல்லா சாப்பிட்றேன் அப்படின்னா கொஞ்சம் நிறைய ஃப்ரூட்ஸ் 9 வரைக்கும் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டேரெக்டாக நீங்கள் லஞ்ச் சாப்பிட்டுக்கலாம். 1 மணிக்கெலாம் லஞ்ச் சாப்பிட்டுக்கலாம். இல்லை ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும், நடுவில் பசிக்கும் அப்படி பண்ணவங்க 10 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு லிமிட்டாக எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து 1 மணி நேரம் கழிச்சு நீங்கள் டீடாக்ஸ், நான் சொன்னேன் இல்லையா, சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரத்தில் தண்ணி குடிக்கக்கூடாதுன்ட்டு. ஸோ அதனால் ஒரு மணி நேரம் கேப் விட்டு கூட நீங்கள் வந்து டீடாக்ஸ் டீ எடுத்துக்கலாம். சரிங்களா? அண்ட் இந்த சாப்பிட்டு தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்குன்னு நீங்கள் சாப்பிடும்போது விக்கல் இருக்குது, டாக்டர் தண்ணி குடிக்க தண்ணி குடிக்காதீங்கன்னு சொன்னாங்கன்னு தண்ணி குடிக்காமல் இருக்கக்கூடாது. கொஞ்சமாக குடிச்சிக்கலாம். நம்ம ஒரு கான்செப்ட்டுக்கு நிறைய தண்ணி குடிக்கக்கூடாது. ஓகேங்களா? சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியும் சாப்பிட்டதுக்கு அரை மணி நேரத்துக்கு அப்புறமும் தண்ணி குடிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தாக அடிச்சா லைட்டாக ஒரு சிப்பு குடிச்சுக்கோங்க, ஏன்னா விக்கல் வராமையும் பார்த்துக்கணும் இல்லையா நீங்கள். ஸோ இப்போ வந்து 10 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 11 மணிலேருந்து டீடாக்ஸ் டீ நம்ம சொன்ன மாதிரி 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஈவினிங் 6 மணிக்குள்ள நீங்கள் அப்பப்போ டீடாக்ஸ் டீ குடிச்சு அந்த 1 லிட்டர் நீங்கள் முடிச்சிடலாம். ஜஸ்ட் சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி குடிக்க வேண்டாம், சாப்பிட்டதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் குடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கே பேஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ஷெட்யூல் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ டீடாக்ஸ் டீ வந்து ஒரு 11 மணிலேருந்து ஈவினிங் 6 மணிக்குள்ளே நான் சொன்ன கைட்லைன்ஸில் நீங்கள் டீடாக்ஸ் டீ குடிச்சிக்கலாம். அடுத்து திருப்பி வந்து இயர்லி டின்னர். ஸோ இப்போ நம்ம வந்து நைட்டு வந்து இப்போ சில பேருக்கு இது கான்ஸ்டிபேஷன் மட்டும் நான் சொல்கிறேன் இது. ஓகேங்களா? கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க மட்டும் இதை கவனிக்கலாம். மற்றவங்களுக்கு காலையில் ஃப்ரூட் சாப்பிட்றதே போதும் தான். கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்குது, அதாவது மலச்சிக்கல் இருக்குன்றவங்க 7:30 மணிக்கெலாம் உங்கள் டின்னரை லைட் டின்னராக முடிச்சிருங்க. ஓகேங்களா? ஸோ லைட் டின்னரை முடிச்சுட்டு 1 ஹவர், நான் சொன்னேன் இல்லையா, 1 ஹவர் கேப் விட்டு 8:30 மணிக்கு முடிஞ்சால் உங்களால் டெய்லியுமே ஒரு கொய்யாப்பழம் நைட்டு சாப்பிடுங்க. ஏன்னா கொய்யாப்பழம் தான் எனக்கு தெரிஞ்சு நம்பர் 1 ஃபார் மலச்சிக்கலுக்குன்னு சொல்லுவாங்க. கொய்யாப்பழமும் வாழைப்பழம், வாழைப்பழத்தோட கொய்யாப்பழம் தான் பெஸ்ட்டு. எல்லா சீசன்லையும் நம்ம ஊரில் கிடைக்கக்கூடியது, விலை கம்மி தான். கொஞ்சம் பழமாக வாங்கிக்கோங்க, ரொம்ப காயாக வாங்காமல் கொஞ்சம் பழமாக வாங்கிக்கிட்டிங்கன்னா டெய்லி ஒரு பழம், பெரிய பழம் ஒன்று, சின்ன பழம் வந்தால் 2 பழம் கூட எடுக்கலாம். ஸோ கொய்யாப்பழம் இது டயபெட்டிக்ஸ் பீப்புளும் சாப்பிட்லாம். ஓகேங்களா? டயபெட்டிக்ஸ் பீப்புள்னா ஒரு பழம் சாப்பிட்லாம், மற்றவங்க 2 பழம் கூட சாப்பிட்டுக்கலாம். ஸோ பனானா, வாழைப்பழம் இதில் இல்லைன்னா வாழைப்பழம் நீங்கள் சாப்பிடலாம். வாழைப்பழமே நல்லா கனிஞ்ச பழமாக நாட்டுப்பழம்னா ரொம்ப பெஸ்ட்டு. நாட்டுப்பழம், பச்சை வாழைப்பழம் சாப்பிடலாம். அந்த மஞ்சள் கலரில் ஒரு வாழைப்பழம் வருது இல்லையா பெருசா, அது வேண்டாம், அது வந்து ஹைப்ரிட், அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நம்ம நாட்டுப்பழங்கள் எதுனாலும் நீங்கள் அட்லீஸ்ட் 2 வாழைப்பழம் சாப்பிடலாம். இது வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க. இல்லைன்னா வாழைப்பழம் ஃப்ரூட்ஸ் தேவையில்லை. இல்லை எனக்கு ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும் நைட்டும் வேணும்னா இந்த மாதிரி இந்த டைமிங் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ 7:30 மணிக்குள்ளே பண்ணிவிடுங்க. அப்புறம் 8:30 மணிக்கு நீங்கள் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுக்கோங்க. ஏன் 8:30 மணிக்கு சாப்பிட சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு 10 மணிலேருந்து 10:30க்கு படுக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ ஒரு 2 ஹவர்ஸ் கேப் இருந்தால் கொஞ்சம் டைஜஷன் கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்மூத் ஆகிடும். ஸோ உங்களுக்கு அடுத்த நாள் காலையில் இந்த மலச்சிக்கல் நீங்கள் அதை கண்டினியூஸாக பண்ணுங்கள். வித்தின் 1 வீக் நீங்களே சொல்லுவீங்க 90% ஆஃப் இதை நீங்கள் இந்த ஷெட்யூலை மெயின்டைன் பண்ணிங்கன்னா 90% கான்ஸ்டிபேஷன் வரும் சரியாயிடும். அதுக்கு மேலேயும் சரியாகலைன்னா வெயிட் பண்ணுங்க, இதை கண்டினியூ பண்ணிட்டே இருங்க. நம்ம ரெண்டாவது நான் சொல்லல டயட் பிளான் கொடுக்கும்போது அதுக்கேற்ற டயட்ஸை வந்து நான் வந்து மாற்றி தருவேன். சரிங்களா? ஸோ இதுதான். ஸோ டயபெட்டிக் பேஷண்ட் முக்கியமாக சொல்கிறேன் திருப்பியும், கோவா ஆப்பிள், அதாவது கொய்யா பழம், ஆப்பிள் உங்களுக்கு பெஸ்ட்டு. மற்ற பழங்கள் எடுக்கணும்னா உங்கள் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு எடுங்க. நான் வந்து டயட் பிளான் அப்போ நான் உங்களுக்கு தரேன். இப்போதைக்கு கொய்யா பழம், ஆப்பிள், கொய்யா பழம் பெஸ்ட்டு, சீப் அண்ட் பெஸ்ட்டு. நீங்கள் அதை வந்து எடுக்கலாம். நம்பர் 1 அதுதான். சரிங்களா? டயபெட்டிஸ் பீப்புள் அண்ட் டயபெட்டிஸ் பீப்புள் ரொம்ப முக்கியமான ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, உணவு எடுத்துட்டு கொஞ்சம் டைம் கண்டிப்பாக நீங்கள் விடணும் மற்றவங்கள விட. ஏன்னா சக்கரை லெவல், உணவு எடுத்தோன்னா சக்கரை லெவல் அதிகமாக இருக்கும். அது கூட உடனே பழம் பழம் எப்பவுமே சக்கரை லெவல் அதிகம், உடனே எடுக்கக்கூடாது. மினிமம் ஒரு மணி நேரமாவது கேப் விட்டு நீங்கள் அப்போ சாப்பாடும் கொஞ்சம் லிமிட்டாக சாப்பிட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ எல்லாரும் கேட்பீங்க, இப்போ ஃப்ரூட்ஸும் இன்க்ளூட் பண்ணுறோம், எனக்கு பசிக்காது, நான் ஸ்கிப் பண்ணிடலாமா பிரேக்ஃபாஸ்ட் இல்லை லஞ்ச்? அப்படி கிடையாதுங்க. நீங்கள் வந்து டைமிங்கும் ஃபாலோ பண்ணணும், நான் சொல்கிறதையும் ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இந்த ஷீட்டை பாருங்க. இப்போ வந்து 9 மணிக்கு ஃப்ரூட் சாப்பிட்றீங்க, திருப்பி 10 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேன், அப்போ எனக்கு வந்து 2 மணிக்கு பசிக்குமான்னு தெரியலையேன்னு அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா, சிம்பிள் டெக்னிக் தான். நீங்கள் தான் வந்து சின்ன சின்ன க்ரியேட்டிவாக யோசிச்சுக்கணும். ஓகே, ஏன்னா நம்ம சொல்கிறது காமனாக சொல்கிறோம்.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 2 மணிக்கு நான் சொன்ன டைமிங்கை மிஸ் பண்ணக்கூடாது. என்ன சாப்பிட்றீங்கன்றத விட எப்போ சாப்பிட்றீங்கன்றத நான் சொன்னேன். அப்போ 2 மணிக்கு நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா அப்போ 10 மணிக்கு உங்களுக்கு ஒரு பை எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது வரும். எவ்வளோ சாப்பிட்டா உங்களுக்கு 2 மணிக்கு பசிக்கும் அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும் முதல்ல. ஸோ 9 மணிக்கு ஃப்ரூட்ஸ் நல்லா சாப்பிட்ருங்க, ஒரு ஃப்ரூட்டோ 2 ஃப்ரூட்டோ சாப்பிட்ருங்க. 10 மணிக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாளைக்கு 3 இட்லி சாப்பிடுங்க, 3 இட்லியோ 4 தோசையோ சாப்பிடுங்க. 2 மணி பசி இல்லையா, அடுத்த நாள் ஒரு இட்லி கம்மி பண்ணுங்க. அப்படியே ஒரு கொஞ்சம் கம்மி பண்ணா உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு, ஏன்னா நீங்க தான் பெஸ்ட் டெசிஷன் மேக்கருங்க, நான் கிடையாது. நீங்க தான் ஃபர்ஸ்ட் உங்க உடம்புக்கு டாக்டர். உங்க எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஃபர்ஸ்ட், அதை பேஸ் பண்ணி தான் நீங்க சொல்லணும். சரிங்களா? அப்போ டைமிங்க்கு நான் சொல்றேன், 9 to 10 காலையில இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்க. அதே மாதிரி ஒரு 4 மணி நேரம் மினி ஃபாஸ்டிங் விட்டுட்டு 1 to 2 சாப்பிட்றீங்க. திருப்பி ஒரு 4-5 மணி நேரம் மினி ஃபாஸ்டிங் எடுக்க சொல்லியிருக்கேன். 7 to 8 சாப்பிட்றீங்க. அப்போ இந்த டைமிங்ல சாப்பிடணும்னா நான் எவ்வளவு சாப்பிட்டா எனக்கு அந்தந்த டைம்ல கரெக்டா பசி இருக்கு அப்படின்றத நீங்க ஏன்னா எவ்வளவு பசிக்குன்றது பாத்தீங்கன்னா உங்களோட உடல் உழைப்பை தகுந்திருக்கு, உங்களோட வயசை தகுந்திருக்கு, நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. அப்போ நீங்க தான் எல்லாத்தையும் நான் சொன்னா கன்ஃபியூஸ் ஆகும். அதனாலதான் நீங்க புரிஞ்சுக்கணும் உங்க உடம்ப பத்தி. ஃபர்ஸ்ட் உங்க உடம்பு, அதான் அவேர்னஸ் சொல்றோம். எவ்வளவு சாப்பிட்டா எனக்கு அந்த டைம்ல பசிக்கும், அதை ஏத்த மாதிரி உங்களோட குவான்டிட்டியை நீங்க ஏத்திக்கலாம், இறக்கிக்கலாம். அது உங்ககிட்டயே நான் விட்டுறேன். சரிங்களா? ஸோ அதுதாங்க. ஸோ இன்னைக்கு வந்து இந்த ஃப்ரூட்ஸை பற்றின கொஞ்சம் டவுட்ஸ்லாம் உங்களுக்கு விலகி இருக்கும். நீங்கள் என்ன ஃப்ரூட்ஸ்னாலும் சாப்பிடுங்க. டயட் அப்போ நான் வந்து செக் பண்ணிவிட்டு எந்த ஃபுட்டு இன்னும் என்ன ஃப்ரூட்டு ஆட் பண்ணலாம், இல்லை என்ன ஃப்ரூட் வேண்டான்றத நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இன்னொன்று, ஃப்ரூட் நீங்கள் எடுக்க ஆரம்பிக்கும் போது உங்களோட ஒயிட் சுகரோட அந்த ஒரு கிரேவிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க, டீ காஃபி குடிக்கணும் போல இருக்குல்ல, இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னா ஒரு இனிப்பு உள்ள போகுது இல்லையா. இன்னொன்று அதனால உங்களுக்கு இந்த வெள்ளை சர்க்கரை அளவு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட உணவு முறையில கொஞ்சம் கம்மியாயிட்டே இருக்கும். சரிங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் இன்னொரு பண்ற தப்பு என்ன, ஜூஸ் போட்டு குடிக்கலாமான்னு கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஜூஸ் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபைபர் கண்டென்ட் எல்லாமே வந்து உடஞ்சி போயிடும். அதனால ஜூஸ் வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு ராவான ஃப்ரூட்டு சாப்பிடுங்க, அதுதான் ஃபர்ஸ்ட். சப்போஸ் ஒருவேளை எமர்ஜென்சில கிடைக்கலன்னா ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸ் சர்க்கரை இல்லாம பால் இல்லாம குடிக்கலாம். அது எப்பயாவது தான். ஏன்னா எதுவுமே இல்லாம இருக்கிறதுக்கு ஜூஸ் ஓகே, பட் பெஸ்ட் என்னன்னா டயபெட்டிஸ் பேஷண்ட் ஜூஸே குடிக்காதீங்க. நான் சொல்றேன், ஜூஸ் வேண்டாம். உண்மையான ரா ஃபுட்டு நல்லா கழுவி தோல்லாம் கூட சீவிடுங்க. ஏன்னா மெழுகுலாம் போட்டு வருது ஆப்பிள், நல்லா சீவிட்டு நீங்க வந்து சாப்பிடலாம். கொய்யாப்பழம் அப்படியே கூட சாப்பிடலாம், நல்லா கழுவிக்கோங்க. ஆப்பிள் வந்து தோலை சீவிட்டு நீங்க சாப்பிட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ ஜூஸா குடிக்கிறது பெஸ்ட் வந்து ரா ஃப்ரூட்டா சாப்பிட்றது. டயபெட்டிஸ் வேற வழியில ரா ஃப்ரூட் மட்டும்தான். ஓகேங்களா? அப்படியே ஃப்ரூட்டை ஹோலாவே சாப்பிடணும், ஜூஸ் போட வேண்டாம். மித்தவங்க ஜூஸ் ஆப்ஷனலா இருந்தால் என்னைக்கா ஒரு நாள் போட்டுக்கலாம். சர்க்கரை வேண்டாம். சர்க்கரையும் உங்களுக்கு ஐஸோ சர்க்கரையோ பாலோ சேர்க்காம குடிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கு டாஸ்க்கு. ஸோ ஃப்ரூட் உங்கள் டயட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் லென்த்தான வீடியோ, பட் ஆனால் நான் நிறையா பேசியிருக்கேன். ஸோ இன்னைக்கு சேலஞ்ச் இவ்வளோதாங்க. ஸோ மேலும் நாளைக்கு ஒரு சேலஞ்சில் உங்களை சந்திக்கிறேன். இது ரிலேட்டடான டவுட்ஸ் எதாக இருந்தாலும் எனக்கு வந்து நீங்கள் வெனஸ்டே வரீங்க இல்லையா, மாஸ்டர் மைண்ட் Q&A செஷனு, அதில் வந்து கேளுங்க. மற்றபடி நீங்கள் நாளைக்கு ஃப்ரூட் சாப்பிடும் போது அதுவுமே முடிஞ்சால் ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. ஸோ தட் உங்கள் குரூப்பில், வாட்ஸ்அப் குரூப்பில் எப்படி இருக்குன்னு பாருங்க. ப்ளஸ் உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் கனெக்டடாக இருங்க. ஸோ நிறைய பேர் வாய்ஸ் மெசேஜ் அனுப்ப மாட்டீங்கன்னு திருப்பி நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். ஸோ நீங்கள் அனுப்ப ஆரம்பிங்க. அப்போ தான் எனக்கும் தெரியும் நீங்கள் என்ன ஸ்டேட்டஸில் இருக்கீங்கன்னு. சரிங்களா? ஸோ இன்றைக்கி சேலஞ்ச் இருந்தாங்க. நாளைக்கு இன்னொரு சேலஞ்சோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.